வணக்கம் மாணவர்களே. எழுத்து இலக்கணத்தினுடைய பொதுவான செய்திகள்லாம் பார்த்துருக்கோம். ஆரம்பத்துல இருந்து பார்த்துருக்கோம். எழுத்துனா என்ன அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பார்க்க போகின்றோம். அந்த வரிசையில கடந்த வாரங்கள்ல சில பகுதிகள்லாம் பார்த்து முடிச்சிருக்கோம். எழுத்துக்களினுடைய வகை தொகை அதெல்லாம் பார்த்திருக்கோம். இந்த வாரம் பார்க்க இருக்கின்றோம். இப்போ புணர்ச்சி அப்படிங்கிறது பொதுவா சில விஷயங்களை யோசிச்சு பாத்தீங்கன்னா, புணர்ச்சி என்றால் புணர்தல், அதாவது சேருதல், இணைதல் அப்படிங்கிற வார்த்தைகள் பதங்களை எல்லாம் நாம் பயன்படுத்தலாம். புணர்ச்சி என்பது அங்க இருக்கக்கூடிய விளக்கம். புணர்ச்சி என்பது இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது. இப்ப இரண்டு சொல் சேருவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சொல்லோடு ஒட்டுக்களோ இன்னொரு சொல்லோ இணையலாம் இல்லையா? அவ்வாறு இணையும் பொழுது ஒலிநிலையில் மாற்றங்கள் நிகழ்வதுண்டு, மாற்றம் இல்லாமலும் சேருவதுண்டு. இப்ப ரெண்டு வார்த்தை இருக்கு, அந்த ரெண்டு வார்த்தையை நம்ம சேர்த்து பார்க்கின்றோம். சேர்த்து பார்க்கும் பொழுது சில ஒலி மாற்றங்கள் ஏற்படலாம், இல்லைன்னா அப்படியே இருக்கலாம். முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்றும், இப்ப தரப்பட்டுக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தையை ரெண்டா பிரிக்கணும். அப்படி ரெண்டா பிரிக்கும் போது நம்ம கூட்டல் போட்டு பிரிப்போம் இல்லைங்களா? தமிழ் மொழி அப்படின்னு சொன்னோம்னா தமிழ் கூட்டல் மொழி அப்படின்னு பிரிப்போம். அப்படி தமிழ் கூட்டல் மொழி அப்படின்னு பிரிச்சோம்னா தமிழ் அப்படிங்கிற சொல் வந்துட்டு நிலைமொழி. அடுத்து வருது இல்லைங்களா, தமிழ் மொழிங்கிற வார்த்தையில மொழி என்ற வார்த்தை இருக்கு, அது வந்துட்டு வரும் மொழி. அதுதான் அந்த விளக்கம் தராங்க. முதலில் உள்ள சொல்லை நிலைமொழி என்றும் அதனுடன் வந்து சேரும் சொல்லை வருமொழி என்றும் கூறு. அப்போ இந்த இரண்டு சொற்களும் சேரும் பொழுது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தும் இறுதி எழுத்தும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் இணைகின்றன. அப்போ ஒரு வார்த்தையை ரெண்டா பிரிச்சோம், ரெண்டா பிரிக்கும் பொழுது பிளஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பிரிப்போம் இல்லைன்னா, பிளஸ் போட்டு பிரிக்கிறோம். அந்த வார்த்தை பிரிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அந்த பிளஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையினுடைய லாஸ்ட் லெட்டர் கடைசி இறுதி எழுத்தும், பிளஸுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையினுடைய முதல் எழுத்தும் சேர்வதுதான் புணர்ச்சி. இப்ப அந்த புணர்ச்சி மொழியினுடைய இயல்பு என்ன, எப்படி எல்லாம் மாற்றங்கள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னா, சில விஷயங்களை பிரிக்கிறாங்க. எழுத்து வகையால சொற்களை 4 வகையா பிரிக்கும். எழுத்து வகை அப்படின்னாக்கா தமிழ் எழுத்துக்கள் வகைகளை யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கங்க. தமிழ் எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு? உயிர் எழுத்து இருக்கு, மெய் எழுத்து இல்லையா? இது ரெண்டு தான் முக்கியமானது. அதை எப்படி சொல்றோம் பாருங்க. உயிர் ஈறு மெய் ஈறு, உயிர் முதல் மெய் முதல், அவ்வளவுதான். இதுதான் 4 வகை. அது என்னது? உயிர் ஈறு மெய் ஈறு, உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா, இப்போ ஒரு வார்த்தை கலை அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. கலை அழகு சேர்த்து இங்க எழுதப்படல, இருக்கிறதா வச்சுக்கோங்களேன். கலை அழகு அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதை நீங்க பிரிக்கும் பொழுது என்ன ஆகும்? கலை கூட்டல் அழகு அப்படின்னு தெரியுமா? இப்போ பிளஸுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்க்கணும். பிளஸ் அப்படிங்கிற வார்த்தை எழுத்து அந்த சிம்பல் இருக்கு, அதுக்கு முன்னாடி லை இருக்கா? அந்த லைய நீங்க பிரிச்சீங்கன்னா இல் பிளஸ் ஐ அப்படி வரும். அப்போ இல் பிளஸ் ஐ அப்படின்னு வரும்போது நிலைமொழியில கடைசி என்ன எழுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தா உயிர் எழுத்து தான் இருக்குது. ஐ அப்படிங்கிற உயிர் எழுத்து தான் இருக்கு. கலை அப்படிங்கிற சொல்லல ஐ தான் கடைசியா இருக்கு. அப்போ அதை எப்படி சொல்லணும்னாக்கா உயிர் ஈறு அப்படின்னு சொல்லணும். அதுதான் பக்கத்துல கொடுக்குறாங்க, உயிர் ஈறு. இப்போ மண் குடம் இந்த வார்த்தையை பிரிங்க அப்படின்னு சொன்னா மண் கூட்டல் குடம்னு பிரியும். அப்ப இன்னும் வந்துட்டு மெய் எடுத்தா அப்ப அதுக்கு பேர் வந்து மெய் ஈறு. அடுத்தது பாருங்க, வாழை இலை அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்து எழுதப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம். வாழை இலை நீங்க அதை பிரிக்கும் பொழுது வாழை கூட்டல் இலை அப்படின்னு பிரிக்கிறீங்க. இப்போ பிளஸுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். அது பார்க்கும் பொழுது ஈ இருக்கு இல்லையா, இலை ஈ இருக்கு, அதுக்கு பேரு உயிர் முதல் அப்படின்னு. அதாவது ஈருன்னு சொல்லும் போது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தை பார்க்கணும். முதல் அப்படின்னு சொல்லும் போது பிளஸுக்கு அடுத்தது வரக்கூடிய முதல் எழுத்தை தான் பார்க்கணும். இப்போ வாழை கூட்டல் இலை அப்படிங்கிறதுல இலை அப்படிங்கிறதுல ஈ தான் வந்து முதல்ல வருது, எனவே பிளஸுக்கு அடுத்து வருது இல்லையா? அப்போ அதுக்கு பேர் தான் உயிர் முதல். அதே போல இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வாழை மரம் அப்படிங்கிற அந்த பெட்டியில பாருங்க, வாழை கூட்டல் மரம் அப்படின்னு தெரியுது இல்லையா? அதுல மா அப்படிங்கறத நம்ம மரம் பிளஸுக்கு அடுத்தது மா அப்படிங்கிற எழுத்தை நம்ம பிரிச்சோம்னா இம்மு பிளஸ் ஆ அப்படின்னு பிரிப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன இருக்குன்னு பார்த்தா இம்மு தான் இருக்கு, அதனால அதுக்கு பேரு மெய் முதல். அப்போ உயிர் ஈறு 4 வார்த்தை முதலையும் பாருங்க. உயிர் ஈறு மெய்யீறு உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா உயிர் ஈறு மெய்யீறுங்கிறது பிளஸுக்கு முன்னாடி பார்க்கணும். உயிர் முதல் மெய் முதல் அப்படின்னா பிளஸுக்கு அடுத்ததை பார்க்கணும். ரைட், அடுத்ததை பாருங்க. உணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்து அடிப்படையில் 4ஆக பிரிக்கலாம். இப்ப நம்ம மேல சொன்னதுதான் அதை இப்படியும் சொல்லலாம். உயிர் முன் உயிர் அப்படின்னா என்ன?
பிளஸ்க்கு முன்னாடியும் உயிர், பிளஸ்க்கு அடுத்ததும் உயிர் எழுத்து இருக்கு. மணி, மணி அடி அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. அதை பிரிச்சோம்னா மணி கூட்டல் அடி. நீய பிரிச்சோம்னா இன்னு பிளஸ் ஈன்னு வரும், அடியில ஆ இருக்கு. அப்போ இந்த வார்த்தைக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா உயிர் முன் உயிர். அடுத்தது பனிக்காற்று அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம்னாக்கா உயிருக்கு அடுத்து மெய் எழுத்துல ஆரம்பிக்கும். பனி அப்படின்னு சொல்லும் போது இன்னு பிளஸ் இ, அதுல ஈ இருக்கா. அடுத்தது காற்று, காற்று அப்படிங்கிற வார்த்தையில பாத்தீங்கன்னா இக்கு வருது. அப்போ உயிர் முன் நெய் அப்படின்னு பேர் இருக்கு. இதெல்லாம் சொல்லக்கூடியது நாம இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சு. அடுத்து நெய் முன் உயிர், ஆள் இலை, ஆள் கூட்டல் இலை, இல்லு மெய் எழுத்து, ஈ உயிர் எழுத்து. அப்போ மெய் முன் உயிர். மெய் முன் மெய் அப்படின்னா நிலைமொழியும் கடைசியும் மெய் எழுத்தா இருக்கணும், மறுமொழியினுடைய முதல் எழுத்தும் மெய் எழுத்தா இருக்குனாக்கா அது மெய் முன் மெய் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ 2 வகையான புணர்ச்சி தான் இருக்கு. ஒட்டு மொத்தமா எடுத்தீங்கன்னாக்கா புணர்ச்சி 2 வகை தான். ஒன்று இயல்பு புணர்ச்சி, இன்னொன்று விகார புணர்ச்சி. இப்போ இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொன்னா நிலைமொழி, அந்த ஒரு வார்த்தை தரப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்க பிரிக்கும் பொழுது நிலைமொழி வருமொழி அப்படின்னு பிரியும் இல்லையா. அந்த நிலைமொழி வருமொழின்னு பிரிக்கும் பொழுது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இயல்பாக சேர்ந்தது அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை இயல்பு புணர்ச்சிக்குரிய வார்த்தை. எடுத்துக்காட்டு தாய் கூட்டல் மொழி தாய் கூட்டல், அவ்வளவுதான். தமிழ் கூட்டல் மொழி தமிழ் மொழி. இப்படி எந்த ஒரு எழுத்தும் மாற்றம் அடையல. 2 வார்த்தை இருக்கு, நம்ம 2 வார்த்தை சேர்ப்போம், ஒன்றும் மாற்றம் இல்லாமல் வந்துச்சுன்னா அது இயல்பு புணர்ச்சி. ஆனால் இந்த விகார புணர்ச்சியில ஒரு 3 வகை இருக்கு. தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. தோன்றல், திரிதல், கெடுதல் 3 வகை இருக்கு. அதுல 2வது புல்லட் பாயிண்ட்ல பாருங்க, அதுல கடைசியா கொடுத்திருப்பார். விகார புணர்ச்சி தோன்றல், திரிதல், கெடுதல் என வகைப்படும் அப்படின்னு. இப்போ விகார புணர்ச்சியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, உடல் கூட்டல் ஓம்பல் என்பது உடல் ஓம்பல் அப்படின்னு சேருதா. அப்போ இங்க இல் கூட்டல் ஓ இணைந்து லோ என்ற உயிர்மை எழுத்தாக மாறுகிறது. அப்போ புதிய எழுத்து எதுவும் தோன்றவோ வேற எழுத்தாக திரியவோ மறையவும் இல்லை. எழுத்து வந்துட்டு மாறி இருக்கு. புதுசா எந்த எழுத்தும் வரல, எந்த எழுத்தும் மறையல. ஆனா இது வந்துட்டு மாறி இருக்கு. அப்படி இப்படி மாற்றங்கள் நடக்குது. அதுக்கு பேர் தான் விகார புணர்ச்சி. அப்போ நிலைமொழியிலும் வருமொழியிலும் 3 வகையான மாற்றங்கள் ஏற்படலாம் இல்லையா. தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்ற இந்த 3 வகை மாற்றங்கள் ஏற்படுவதுதான் விகார புணர்ச்சி பொருந்துகிறது. அடுத்த புல்லட் பாயிண்ட், நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது புதியதாக ஒரு எழுத்து தோன்றுவதற்கு பேர் தான் தோன்றல் விகாரம். எடுத்துக்காட்டு தராங்க, தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய், ஒரு இத்து ஒரு புள்ளி எழுத்து அங்க மெய் எழுத்து சேர்ந்துச்சு, எனவே தோன்றல் விகாரம். அடுத்தது நிலைமொழியும் மறுமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம். எழுத்து மாற்றத்திற்கு பேரு திரிதல் அப்படின்னு சொல்லுவோம். வில் கூட்டல் கொடி விற்கொடி, அந்த இல் இரா மாறிடுச்சு. அடுத்தது நிலை கூட்டல் மொழியும் நிலைமொழியும் மறுமொழியும் இணையும் பொழுது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் விகாரம். கெடுதல்னா காணாமல் போயிடுது. மகரம் இட்டுனா பெரும்பான்மை மகரம் காணாமல் போகும். மனம் கூட்டல் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி, மரம் கூட்டல் வேர் மரவேர், அப்படி இம்மு காணாமல். இது 2 சொற்கள் இணையும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் நிகழ்வுதான். இப்போ ஒரு வார்த்தை சேரும் பொழுது ஒரு விகாரம் வர்றது பிரச்சனை இல்ல. சில வார்த்தைகள்ல 2-3 விகாரங்கள் ஒரே வார்த்தை சேரும் பொழுது வருமா. எப்படி நாடகம் கூட்டல் கலை நாடக கலை. இப்ப பிரிக்கும் பொழுது பாருங்க, நாடகம் கூட்டல் கலைன்னு பிரிச்சோமா நாடக கலைங்கிற வார்த்தையை முதல்ல இம்மு காணாம போச்சு. அப்ப அது வந்து கெடுதல் விகாரம் இல்லையா. நாடகம் அப்புறமேட்டு அடுத்து என்ன ஆகுதுனாக்கா அந்த இம்மு அந்த இடத்துல கலை சேர்றதற்காக வேண்டி ஒரு மறுபடியும் ஒரு இக்குங்கிற ஒரு எழுத்து உள்ள சேருது, அது தோன்றல் விகாரம். அப்போ ஒரே வார்த்தையில ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழலாம். அதுதான் அடுத்த டெபினிஷனா கொடுக்குறேன். கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றுள்ள மகரமை மறைந்தது, தோன்றல் விகாரத்தின்படி இக்கென்றமை எழுத்து தோன்றியது. அப்போ ஒரு வார்த்தையிலேயே 2 வகை விகாரங்களும் பிரிக்கும் பொழுது ஏற்பட்டு இருக்கிறது. சரி, அடுத்தது உடம்படு மெய். உடம்படு அப்படின்னு சொன்னாக்கா உடம்படுத்துதல், சேர்த்தல், இணைத்தல் அப்படின்னு பேரு. உடம்படுத்துதல் அப்படின்னாக்கா சேராம இருக்கக்கூடிய வார்த்தைகளை சேர்ப்பதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பேரு தான் உடம்படுதல் அப்படிங்கிறது. எப்படி உடம்படுதல் மெய் அப்படிங்கிறீங்கன்னா அதுக்கான புரிதல் என்ன நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு வார்த்தை தரப்பட்டிருக்கும், அந்த வார்த்தையை நீங்க 2ஆ பிரிக்கும் பொழுது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்தும் உயிர் எழுத்தா இருக்குது, வருமொழியினுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தா இருக்கு. அப்ப அது 2யும் சேர்ப்பதற்காக இடையில் வேறு சில எழுத்துகள் உள்ளே நுழையும். இலக்கண விதிப்படி உள்ளே நுழையும். அந்த உள்ளே நுழையக்கூடிய அந்த இலக்கண விதிப்படி சேரக்கூடிய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த எழுத்துகள் ஒரு 2 எழுத்துக்கள் தான் உள்ள எக்ஸ்ட்ரா சேர்ந்துரும். இப்ப நீங்க ஏற்கனவே பார்த்த ஃபர்ஸ்ட் பெட்டி செய்தி நாம பார்க்கும்போது நீங்க அப்படியே கேஷுவலா அதை படிச்சுட்டு போயிட்டா நம்ம அதை கொஞ்சம் புரிதலோட பார்த்துருவீங்கன்னா, கலை கூட்டல் அழகு அப்படின்னு சொல்லும். அதுக்கு அடுத்த வார்த்தையில வாழை கூட்டல் இலை அப்படிங்கிறத பார்த்தோம் நாம. ஃபர்ஸ்ட் பெட்டி செய்தியில வாழை கூட்டல் இலை அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோம்.
அந்த வாழை என்று பிரிக்கும் பொழுது கடைசியில ஐ இருக்குது. வாழை நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து ஐ இருக்கு. இலைங்கிற இடத்துல உயிரெழுத்து ஈ தான் இருக்கு. இப்ப வாழை கூட்டல் இலை, வாழை இலை எகர ஈயாக எப்படி மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னா, இப்ப இந்த மறுபடியும் தலைப்புக்கு ஓடி வரணும், உடம்படுமைக்கு வரணும். நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்தாகவும் வருமொழியினுடைய முதலெழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்துச்சுன்னா உணர்ச்சி விதிப்படி சேர்க்க முடியாது. வாழை கூட்டல் இலை வாழை ஈ எகர இலையா எப்படி மாறுச்சு அப்படின்னா, அப்ப அந்த உடம்படு மெய் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துடணும் நாம. அதுதான் இந்த டெபினிஷன் பாருங்க. உயிரை ஈராக உடைய சொற்களின் முன் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது சொற்கள் சேராமல் தனித்து நிற்கும். இப்ப வாழை கூட்டல் இலைங்கிறது வாழை இலை தனித்துதான் நிற்கும், ஒண்ணுமே சேராம இருந்துச்சு. இந்த இரண்டையும் சேர்ப்பதற்காக, இந்த உயிர் ஒலிகளை சேர்ப்பதற்காக அங்கு ஒரு மெய் தோன்றும். அந்த மெய் தான் உடம்படு மெய் என்று சொல்லுவர். அப்போ நிலைமொழியினுடைய ஈட்டுல இப்ப என்ன உடம்படுமை சொல்லுவர் அப்படின்னு நிறுத்திட்டு, அப்போ உடம்படுமை அப்படின்னா உடம்படுத்துவதற்காக வரக்கூடிய மெய் எழுத்துகள். அது ரெண்டு மெய் எழுத்து தான், எகர புள்ளி வகர புள்ளி இந்த ரெண்டு தான் உடம்படு மெய்கள். இது வந்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தமிழ் எழுத்துக்களில் பக்கத்துல சேர்தல் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல நீங்க ஈயும் இவ்வும் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உடம்படுமைகள் இந்த ரெண்டு எழுத்து தான் அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கணும். இப்ப எடுத்துக்காட்டு நிலைமொழியினுடைய ஈட்டுல, இப்ப நிலைமொழியின் ஈட்டுல அப்படின்னா என்ன, ஒரு வார்த்தை தரப்படுது. அந்த வார்த்தையை நீங்க ரெண்டா பிரிக்கிறீங்க. பிரிக்கும் பொழுது பிளஸ்க்கு முன்னாடி இருக்கிறது நிலைமொழி, முதல்லயே பார்த்தோம். பிளஸ்க்கு அடுத்து இருக்கிறது வருமொழி இல்லையா? அப்போ நிலைமொழி ஃபர்ஸ்ட், பிளஸ்க்கு முன்னாடி கூட இந்த நிலைமொழியினுடைய கடைசியில உயிரெழுத்துகள் வரும். அந்த உயிரெழுத்துகள்ல இந்த மூன்று எழுத்துக்கள் இ ஐ மட்டும் இருந்துச்சுன்னா இந்த வார்த்தை சேர்ப்பதற்காக உள்ள எகர உடம்படுமை தோன்றும், யா புள்ளி தோன்றும். எடுத்துக்காட்டு பாருங்க, மணி கூட்டல் அழகு மணி இ அழகு அப்படின்னு ஆகும். அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ஈயும் ஆவும் யாவாக மாறி மணி அழகுங்கிற வார்த்தை கிடைக்கும். இப்ப நிலைமொழியான மணி அப்படிங்கிற வார்த்தையில கடைசியில ஈ தான் இருக்கு. இன்னு கூட்டல் ஈ அப்படின்னு நம்ம பிரிச்சு பார்த்தோம்னாக்கா ஈ தான் இருக்கு. இப்ப மேல சொன்ன விதி பாருங்க, இ ஐ இந்த மூன்று எழுத்துக்கள் நிலைமொழியில கடைசியில இருந்துச்சுன்னாக்கா எகர உடம்படுமை தோன்றும். ரெண்டாவது எடுத்துக்காட்டு தீ கூட்டல் எரி தீ எரி அப்படின்னு எகர உடம்படுமை உள்ள சேரும். தீ என்ற எழுத்தை பிரிச்சா இத்து கூட்டல் ஈ அப்படின்னு நிற்கும். அதான் நிலைமொழியினுடைய ஈற்றெழுத்து உயிரெழுத்து. ஓடை ஓரம் அப்படின்னு இருக்கு. ஓடை கூட்டல் ஓரம் ஓடையோரம் யோரமா. அப்போ ஓடை அந்த வார்த்தை பிரிக்கும் பொழுதும் கையை பிரிச்சோம்னா ஐ தான் கடைசியில இருக்கு. இப்படி எல்லாம் பார்க்கும்போது இ ஐ இந்த எழுத்துகள் நிலைமொழியில் இருந்துச்சுன்னா எகர உடம்படுமை பெறும். இதே போல 12 உயிர்கள்ல மற்ற உயிரெழுத்துகள் நிலைமொழியினுடைய கடைசியில் நின்றால் வகர உடம்படுமை தோன்றும். இவ்வு வரும். எப்படி? பல கூட்டல் உயிர் பல உயிர் அப்படின்னு ஆகுது. பா கூட்டல் இனம் பாவினம். இப்ப பல அப்படிங்கிறது கடைசியில இருக்கு. பல உயிர் அப்படிங்கிறதுல ஊ இருக்கு. ஆவும் ஊ சேரணும். இப்ப மேல சொல்லும் போது ஐ இருந்துச்சுன்னாதான் எகர உடம்படுமை. மற்ற உயிரெழுத்துகள் நிலைமொழி கடைசியில இருந்தா வகர உடம்படுமை உள்ளே வரும். அந்த விதிப்படி பல கூட்டல் உயிர் பல உயிர் இவ்வு உள்ள வரும். அதே போல பா கூட்டல் இனம் பா வினம் அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா இவ் என்ற வகர உடம்படுமை உள்ளே வரும். அடுத்தது ஸ்பெஷல் ஒண்ணு, நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து ஏ என்று இருந்தால் எகர உடம்படுமை பெற்று ஒரு வார்த்தையாகவும் வகர உடம்படுமை பெற்று இன்னொரு வார்த்தையாகவும் வரும். எப்படி? தே கூட்டல் அடி, நம்ம எகர உடம்படுமை போட்டோம்னா தே எடி ஆகும், வகர உடம்படுமை போட்டோம்னா தே வடி ஆகும். அதே போலதான் தே ஆவரம் அப்படிங்கிறது தேயாரம்னு வரும், தேவாரம்னு வரும். இவ்வு போட்டோம்னா தேவாரம் கிடைச்சிடும், ஈ போட்டோம்னா தேயாரம் கிடைக்கும். அங்க இது இங்க சொல்லப்படல. இவனே அவன் அப்படிங்கிறதுல இவனே ஈ போட்டோம்னாக்கா இவனே எவன் ஆகும். இவனே வவன் வராது, அந்த சொல் இல்ல. எனவே இவனே எவன் தான் வரும். ஓகே. அடுத்து அதுக்குதான் அந்த நன்னூல் விதி பாருங்க, இ ஐ வழி எவ்வும். இந்த விதியில இந்த வரிகள் ஞாபகத்துல வைக்க. நீங்க இலக்கணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரே வரி இவ்வளவுதான். இ ஐ வந்தால் எகர உடம்படுமை தோன்றும். அதான் இ ஐ வழி எவ்வும். ஏனை உயிர் வழி வவ்வும். மற்ற எழுத்துக்கள் வந்தால் வாங்கிற எழுத்து உள்ளே தோன்றும். அதான் ஏனை உயிர் வழி வவ்வும்.
அடுத்தது ஏ முன், ஏ வந்தால் இவ் இருமையும், அதான் ஏ முன் எவ்விருமையும் அப்படின்னு சேர்த்து கொடுக்கலாம். இவ்விருமையும் அப்படின்னா எவ்விருமையும், எகர உடம்படு மெய் புள்ளியும் வகர உடம்படு மெய் புள்ளியும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும். அதாவது உயிரெழுத்துகள் பிளஸுக்கு அப்புறம் வந்துச்சுன்னாக்கா உடம்படு மெய் என்றாக இந்த இரண்டு எழுத்துகளும் உள்ளே வந்து சேரும். அதுதான் அந்த புணர்ச்சி. இதோட இந்த உடம்படு மெய் புணர்ச்சி அப்படிங்கிறது நிறைவு பெறுகிறது. பொதுவான விஷயம் தான். உடம்படு மெய் புணர்ச்சி எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னாக்கா இக்கி எகர உடம்படுமை பகர உடம்படுமை தான். உடம்படுமை என்றாலே உயிரெழுத்தும் சேராது. எனவே சேர்ப்பதற்காக உள்ளே எகரம் அல்லது வகரம் உள்ளே வரும். அடுத்த தலைப்பு போறோம், குற்றியலுகர புணர்ச்சி. உங்களுக்கு குற்றியலுகரம்னாக்கா எழுத்துக்கள் என்னன்னு டக்குன்னு ஞாபகத்துல வரும் இல்லையா? குற்றியலுகர எழுத்துக்கள் என்னன்னா வல்லின எழுத்துக்கள் ஆகிய கசட தவிர, அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு ஏறு இல்லையா? இந்த வல்லின இந்த எழுத்துக்கள் மீது ஏறிய உகரம் குற்றியலுகரம். அப்போ கு சூடு சூபுரு இந்த 6 எழுத்துக்கள் குசுடு சுகுரு அப்படின்னு சொல்லி நம்ம வேகமா சொல்லியிருக்கோம். இந்த 6 எழுத்துக்கள் ஒரு வார்த்தையின் நிலைமொழியினுடைய, அதாவது ஒரு வார்த்தை தரப்படுகிறது, அந்த வார்த்தையை 2ஆ பிரிக்கிறீங்க. பிரிக்கும் பொழுது நிலைமொழியினுடைய கடைசியில இந்த 6 எழுத்துக்களில் குற்றியலுகர எழுத்துக்களில் ஏதேனும் ஒன்று வந்தாலும், ஏதேனும் ஒன்றுதான் வரும். அப்படி வந்துச்சுன்னா இந்த புணர்ச்சிக்கு பேரு குற்றியலுகர புணர்ச்சி அப்படின்னு சொல்லுது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு வட்டாடினான்ங்கிற ஒரு முழு சொல் இருக்குன்னு வைங்களேன். வட்டாடினான் எப்படி பிரிப்போம்? வட்டு கூட்டல் ஆடினான். அப்ப அந்த வட்டு என்ற சொல்லில் நிலைமொழியில் கடைசி எழுத்து டூ. நான் சொன்ன கு சூடு தூபுரு அந்த 6ல டூ வந்திருக்கு. இது என்ன ஆகும்னா இந்த புணர்ச்சி பதி அந்த வட்டு என்ற சொல்லின் நிலைமொழியினுடைய டூவில் இருக்கக்கூடிய ஊ அந்த மெய்யை விட்டு போயிடுமா? போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? வட்டு பிளஸ் இன்னொரு இட்டும் சேர்ந்து நிக்குது இல்லையா? அதான் டூல இருக்கக்கூடிய ஊ போயிடுச்சு. அப்ப இட்டு மட்டும் தானே நிற்கும். அந்த கணக்கு படி வட்டு இட்டு பிளஸ் ஆடினான் அப்படி வரும். அடுத்ததுதான் 2வது இட்டும் பிளஸ் சேர்ந்து ஆவும் சேர்ந்து தாவாகி வட்டாடினான் அப்படின்னு வரும். அதுல இன்னும் கொஞ்சம் விளக்கம் பாருங்க. நிலைமொழியாக வரும் குற்றியலுகரத்தின் முன் உயிரெழுத்துகள் வந்தால் நிலைமொழியில் உள்ள உகரம் கெடும். அவ்வளவுதான். நான் சொன்னது அதே போல முற்றிலுகரம் அப்படின்னு சொல்லுவோம். முற்றிலுகரம் அப்படின்னாக்கா குற்றிலுகம் கசட தவிர இல்லாத வேறு சில எழுத்துக்கள் நிலைமொழியில உகரத்துல நின்றுச்சுன்னா, இப்ப எடுத்துக்காட்டாக தரக்கூடியது உறவழகுன்னு கொடுக்குறாங்க. ஒரு வார்த்தை உறவழகு. உறவு கூட்டல் அழகு. இப்ப உறவு அப்படிங்கிறதுல அந்த உறவு நிலைமொழி கடைசி எடுத்திருக்கே உறவு, அந்த வந்துட்டு குற்றியலுகர எழுத்தானாக்கா இல்ல, அதுக்கு பேரு முற்றியலுகரமா. முற்றியலுகரம் அப்படின்னா என்ன? போன கிளாஸ்ல பார்த்தோம். குற்றியலுகரம்னாக்கா தன்னுடைய ஒரு எழுத்தானது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவு குறில், அந்த குறில் எழுத்தானது ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிப்பதுதான் குற்றியலுகரம். அப்படின்னா முற்றியலுகரம்னா என்னன்னா குறையாமல் ஒலிப்பது. அவ்வளவுதான். இப்ப வரவு வார்த்தை உறவு அழகு, உறவு குட்டல் அழகு உறவழகு அப்படின்னு தெரிஞ்சு. இந்த உறவுங்கிற அந்த நிலைமொழி கடைசி எடுத்து முற்றியலுகரம் அதனுடைய ஒரு மாத்திரை அளவு குறையவில்லை. ஆனால் புணர்ச்சி விதிப்படி குற்றியலுகர எழுத்துக்கள் எப்படி உகரம் கெட்டு புணருதோ அதே போலதான் முற்றியலுகரமும் புணரும். அந்த விதிப்படி உறவு அப்படின்னு நிற்கும். அந்த காணாம உறவு கூட்டல் அழகு அப்படின்னு ஆகி 2வது இவ்வும் ஆவும் சேர்ந்து உறவழகு அப்படின்னு சேர்ந்து. ஓகேவா? இது குற்றியலுகர புணர்ச்சி அல்லது முற்றியலுகர புணர்ச்சி. ரெண்டுமே இதுல வந்து. அடுத்தது மெயின் மயக்கம் அப்படிங்கிற தலைப்பு பாருங்க. அந்த மெயின் மயக்கம்ங்கிற வார்த்தையை சொல்லி பார்க்கும் போதே பாருங்க ஈக்கு அப்புறமேட்டு ஒரு இன்மை எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. மெயின் மயக்கம் அப்படின்னு. சரி, மெயின் மயக்கம் என்ன? மெய் எழுத்துக்கள் வார்த்தையில் வருவது, அவ்வளவுதான். அதுதான் மெய் மயக்கம் அப்படின்னு. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லும் பொழுது, புணர்ச்சியில் 2 சொற்கள் இணையும் பொழுது வருமொழியில் கசத்தப்ப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதை வலி மிகுதல் என்ற, அதாவது இந்த இடத்துல இட்டு வரணுமா இப்பு வரணுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு பேர் தான், அதாவது சந்தி பிழைகள் ஏற்படுகிறதுன்னு நம்ம சொல்லுவோம். சந்தி எழுத்துக்கள் இங்க ஒரு இட்டு வரணும், இங்க ஒரு இச்சு. அதுதான் வந்துட்டு மெய் எழுத்துக்கள் உள்ளே வருது. இந்த இடத்துல சில நேரங்கள்ல மெய் எழுத்துக்கள்ல வல்லினம் மட்டும் இல்ல மெல்லினமும் தோன்றும். அந்த மெல்லினம் வந்துட்டு நாங்க நாம இந்த 4 எழுத்துக்கள் தான் மெல்லினங்கள் தோன்றுகிறது. அது பின்னாடி தலைப்பு பாத்தீங்கன்னா தெரியும். எகர இற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகுதல். எப்படி மிகும்? எப்படி ஒரு மெய் மயங்குது எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னாக்கா மெய் கூட்டல் மயக்கம் மெய் மயக்கம். எகர புள்ளிக்கு அப்புறமேட்டும் இன்னொரு இன்னும் சேருது. மெய் கூட்டல் ஞானம் மெய் ஞானம்.
செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி. ஏன் இதுக்கு முன்னாடி சொன்னதுல பாத்தீங்கன்னா இந்த 4 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் 2 முறை, அதாவது மெய் எழுத்துக்கள் மயங்கி வரும்னாங்க கூட வந்துருமா. அடுத்தது வேற்றுநிலை மெய் மயக்கத்துல வந்துட்டு யாராழ முன்னர் மெல்லினம் மிகும். யாராழ அப்படிங்கிறது ஒரு சிறப்பான எழுத்துக்கள் தான். வேற்றுநிலை அப்படின்னு சொன்னாக்கா உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம்னு 2 வகை இருக்கு. உடல்நிலை அப்படின்னாக்கா இப்போ பக்கம்ங்கிற ஒரு வார்த்தையை எடுத்தோம்னா, இங்க புக்ல இல்ல, பக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்தோம்னாக்கா பா இக்கு க இம் இல்லையா, இதுல புள்ளி எடுத்து இக்கு எடுத்துக்கணும் நம்ம. அதாவது வார்த்தையினுடைய உள்ள இருக்கக்கூடியது பக்கம், கடைசியில் இருக்கிறது எடுக்கல, நடுவுல பா இக் கா இம். இக்கு அடுத்தது கா எழுத்து வருது. அப்போ அதே எழுத்து வந்துருச்சு புள்ளிக்கு அப்புறம், மெய்க்கு அப்புறம் அதே எழுத்து வந்துருச்சுனாக்கா அதுக்கு பேர் தான் உடல்நிலை மெய்மயக்கம். இப்ப தேர்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, தேர்தல், தேர் இருக்கு, அடுத்த எழுத்து வேற எழுத்தா இருக்கு, தேர்தல் அப்படின்னு வருது. அப்ப இது வேற மாதிரி வரும்போது அதுக்கு பேர் வேற்றுநிலை மெய்மயக்கம். அப்படியே வேற்றுநிலை, இப்ப செகண்ட் பாயிண்ட் வாங்க. வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் ஏறழ முன்னர் மெல்லினம் மிகும். என்ன நிலைமொழி பிரிக்கிறீங்க, வேய் குழல் அப்படின்னு பிரிக்கும் போது வேற்று நிலையாக இருந்தாலுமே கூட இந்த யாராழாக்கு முன்னாடி ஒரு புள்ளி எழுத்து வரலாம். வேய்குழல், கூர்ஞ்சிறை, பாழ்கிணறு, பாழ் குட்டல் கிணறு, பாழ்கிணறு இங்கு வரும். இது வந்து வேற்று நிலையில சிறப்பு. இந்த யாராழா முன்னுக்கு மட்டுமே எழுத்து வரும், வேற எந்த எழுத்துக்கு முன்னாடி இன்னொரு எழுத்து புள்ளி எழுத்து வராது. என்ன சொல்ல போனா இன்னும் ஈஸியா இதை நம்ம அடையாளம் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த யாராழா வந்துட்டு ஈரொற்று மெய்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த யாராழா மட்டும்தான் 2 புள்ளி எழுத்தாக வரும். வேய்குழல், கூடுஞ்சிறை இந்த வார்த்தைகளே நீங்க எடுக்கலாம். பாழ்கிணறு அப்படின்னு இந்த வார்த்தை எடுக்கும்போது வேய் ஈக்கு அப்புறமேட்டும் ஒரு இங்கு வருது, யா ராக்கு அப்புறம் கூருக்கு அப்புறமேட்டும் இஞ்சு வருது, கூறுஞ்சிறை. இழுக்கு பாழ்கிணறு அப்படின் போது பாழுக்கு அப்புறம் இங்கு வருது. அப்போ யாராழ முன்னர் மெல்லினம், அதுதான் வந்துட்டு ஈரொற்று மெய்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரே ஒரு ஸ்பெஷல், புலி என்ற சுவைப்பெயர் முன் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகுமாம். புலி குட்டல் கறி, புளிங்கரின்னு வரும், புளிக்கரின்னு வரும். அங்க புளிக்கறி கொடுக்கல, நாம தெரிஞ்சுக்கணும். அவன் என்ன சொன்னா, மெல்லினமும் மிகும் அப்படின்னப்போ வல்லினம் வரும் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கணும். புலி குட்டல் கறி சேர்த்து எழுது அப்படின்னாக்கா ஆப்ஷன்ல புளிங்கரி கொடுத்துட்டு புளிக்கறி கொடுக்காம விட்டான்னாக்கா நீங்க ஐயோ தப்பா இருக்குது, புளிங்கரின்னு எப்படி வரும், புளிக்கறி தானே வரும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இங்கு போட்டுதான் எழுதணும். புளிங்கரி அல்லது புளிக்கறி கொடுத்தான்னா ஆப்ஷன்ல புளிக்கறி எழுதணும். சாதாரண வார்த்தை தான் ஆப்ஷன்ல வைக்கும் பொழுது நீங்க தடுமாறு, அதனால கொஞ்சம். அடுத்தது பாருங்க, புளி கூட்டல் சோறு, புளிச்சோறு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். புளிஞ்சோறு அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னா அதிகமா பயன்படுத்தாதனால நமக்கு தெரியுது இல்ல. புளிஞ்சோறு என்பதும் சரிதான், புளிச்சோறும் சரி, புளிஞ்சோறும் சரி. அடுத்தது உயிரெழுத்தை இறுதியாக கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். நல்லா படிச்சு பாருங்க, உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்கள். எடுத்துக்காட்டு மா பழம். இப்ப உயிரெழுத்து தான் இறுதியில நிற்கிறது, மா அப்படிங்கிறதுலாம் உயிரெழுத்து ஆ நிற்கிறது, மரத்துடைய பேர் தான். ஆனா மெல்லினம் ஆரம்பிக்கிறது பால ஆரம்பிக்குது. மா கூட்டல் பழம், மாப்பழம் அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல, இப்புன்னு சொல்றது இல்ல, மாப்பழம் சொல்றது இல்ல, மாம்பழம், மெல்லினம் தான் உள்ளது. அதே போலதான் விலங்காய், விளம், பூவிலங்காய், கருவிலங்காய் நீங்க படிச்சிருப்பீங்க. விலங்காய், விளாம்பழம் அப்படின்னு, விளாம்பழம், விளம் கூட்டல் காய், விலங்காய், விள கூட்டல் காய், விலங்காய், விளக்காய் அப்படி வராது. எனவே மெல்லினம் தான் வரும். அப்போ உயிரெழுத்து இறுதியாக கொண்ட மரப்பெயர்களுக்கு மட்டும் இது ஒரு ஸ்பெஷல் விதி தான். மரப்பெயர்கள் இருந்துச்சுன்னா மெல்லினம் தான் வரும். இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தத அப்படியே ஒரு மைண்ட் மேப் பாருங்க, ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. புணர்ச்சி, நிலைமொழியும் வறுமொழியும் சேர்வது புணர்ச்சி. எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். அதை பிரிச்சு நிலைமொழி வறுமொழின்னு 2ஆ பிரிக்கிறோம். இப்போ கலை அழகு, அதுல இருக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். இப்ப நம்ம படிச்சதா அப்படியே ஒரு மைண்ட் மேப் கொடுத்துருக்காங்க. மண் கூட்டலிடம் நெய்யிறாக்கு, வாழை கூட்டல் இதுல உயிர் முதல், வாழை கூட்டல் மரத்துல நெய் முதல். அடுத்தது அந்த புணர்ச்சி அப்படிங்கிறது என்னங்கிறதுக்கான ஒரு நன்னூல் விதி கொடுத்திருக்கு. நெய் உயிர் முதல் ஈராம் இரு பதங்களிடம் தன்னுடன் பிரிவிடும் அல் வழி வேற்றுமை பொருளில் பொருந்தூரி நிலை வருமொழிகள் இயல்போடு விகாரத்து எய்வது புணர்ப்பேன். நம்ம படிச்சதுதான்
என்ன அப்படிங்கிறது அந்த நன்னூல் நூற்பா அப்படி கொடுத்துருக்கு. அடுத்தது எழுத்து வகையால் சொற்கள் வந்துட்டு 4 வகைகள் படிச்சோம். உயிர் முன் உயிர், உயிர் முன்மை, மெய் முன் உயிர், மெய் முன்மை அப்படின்னு 4 பிரிச்சோம். அதற்கான எடுத்துக்காட்டுகள் தரப்பட்டிருக்கு. அடுத்தது புணர்ச்சி தலைப்பு பாத்தீங்கன்னா, புணர்ச்சி என்பது 2 வகைப்படுகிறது. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. சேரும்போது மாற்றம் இல்லாதது இயல்பு புணர்ச்சி. எடுத்துக்காட்டு கீழே வாழை குடல் மரம், வாழைப்பழம். மிக ஆள் கூட்டல் இலை வந்துட்டு அந்த ஆள் கூட்டல் இலைங்கிறது இங்க வந்துருக்க கூடாது. ஆள் கூட்டல் இலை, ஆள் இலை அப்படின்னு சொன்னாக்கா அது இயல்பு புணர்ச்சி கிடையாது, அது விகார புணர்ச்சி. அது பக்கத்துல வந்தது. சேரும்போது மாற்றம் ஏற்படுகின்ற காரணத்தினால அந்த வார்த்தை இந்த பக்கம் வந்திருக்கணும். நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு, தோன்றல், பிரிதல், கெடுதல், விகாரம். அதற்கு அடுத்த தலைப்பு உடம்படு மெய்ப்புணர்ச்சி. எகரமும் மகரம் எங்க வரும்னு சொல்லியிருந்தேன். இ ஐ இருந்துச்சுன்னா எகரம் வருவதற்கான சில எடுத்துக்கால் தரப்பட்டிருக்கு. நடுவுல இ ஐ இல்லாத வேறு உயிரெழுத்துகள் வந்துச்சுனாக்கா என்ன அப்படிங்கிறது நடுவுல பாக்ஸ் பெட்டி செய்தி இருக்கு. ஏ வந்துருச்சுனாக்கா பொதுவாக 2 வகைகளையும் சேர்ந்து கொள்ளும். எகரம் உடம்படுமையும் பெறும், வகர உடம்படுமையும் பெறும் அப்படிங்கிறது அந்த பெட்டி செய்தி தரப்பட்டது. அடுத்தது பாருங்க, குற்றிலுகர புணர்ச்சியில இந்த 6 எழுத்துக்கள் நான் சொன்னேன். பூ, சூடு, தூபுரு அப்படிங்கிற 6 குற்றிலுகர எழுத்துக்கள் அங்க தரப்பட்டிருக்கு. கூவ பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல்வோ, தூ இச்சு கூட்டல்வோ அப்படியே இருக்கா. அப்ப குற்றிலுகரம், பூ, சூடு, தூபூரு இந்த 6 தான் குற்றிலுகரம். இந்த குற்றிலுகரம் எப்படி சேரும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த உகரம் விட்டு புள்ளி எடுத்தாக நிற்கும் அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டுகள் தரப்பட்டிருக்கு. அதுதான் ஃபுல்லாவே அந்த 4 பெட்டி செய்திகளும் அதே தான் சொல்கிறது. அடுத்த பக்கத்துக்கு போயிடலாம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இப்போ மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. நான் அதை தெளிவுபடுத்தி கூட மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் வருது. ஏன் அப்படின்னாக்கா முதல்ல பாருங்க, மொழி முதல் எழுத்துக்கள். மொழி முதல் அப்படின்னா வார்த்தைகள் எழுதப்படக்கூடிய எழுத்து வழக்கில் எழுதக்கூடிய வார்த்தைகளில் ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து எத்தனை எழுத்துக்கள் முதல் எழுத்தா வரும், அதான் மொழி முதல் அப்படிங்கிறது. அதே போல மொழி இறுதினா அந்த சொல்லினுடைய கடைசி எழுத்து மொழி இறுதியில் எது இதெல்லாம் வரும், எது இதெல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுதான். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த 2 பாக்ஸை விட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிற பாக்ஸை விட்டுருவோம். அப்படியே அந்த 2 பாக்ஸை விட்டு அடுத்ததுக்கு போயிடலாமே. மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிறது இல்லைங்க. அடுத்த பெட்டி செய்திக்கு வாங்க. மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள்னு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன மொழி முதல் எழுத்துக்கள், மொழியினுடைய முதலில் வரும் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அம்மா, ஆடை, இலை, ஈகை, உடல் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ஒண்ணு தரப்பட்டிருக்கு. அப்போ அது எல்லாமே உயிரெழுத்துக்களா? உயிரெழுத்துக்கள் 12ம் மொழிக்கு முதலில் வரும். அதுதான் இது முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியதை நான் இங்க இந்த பெட்டி செய்திக்கு கொண்டு வரேன் நேரடியா. 2வது கா வரிசையில இருக்கக்கூடிய 12 எழுத்துக்களும் வரும். ஙா அப்படிங்கிறதுல ஞனம் என்ற ஒரே ஒரு சொல் மட்டும்தான் வரும் மொழிக்கு முதலில். ஞனம். இப்போ அம்மா என்று சொல்லும் போது ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆ வந்துருச்சா மொழிக்கு முதல்ல. ஆடை, அதுல ஆ வந்துருச்சா, அப்படி சொல்லிட்டு வரேன். அதாவது ஒரு வார்த்தையினுடைய முதல் எழுத்து என்னென்ன இருக்கு அப்படின்னு. உயிரெழுத்து 12, க வரிசையில 12, ஞனம் ஞா வரிசையில ஒன்னே ஒண்ணுதான். ஞனம் என்றால் இங்கனம் அங்கனம்னு சுட்டி காட்டும் தெரியுங்களா, அப்பதான் அந்த ஞனம் அப்படிங்கிற சொல் வரும். ஒரே ஒரு இடத்துல தான் வரும். சா வரிசையில இங்கதான் ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. சா வரிசையில் 2 எழுத்துகள் விடுபட்டிருக்கு. அதாவது தையில எழுத்து வரல, சவ்வுல வரல. அப்ப 10 தான் வந்துட்டு சா வரிசையில் சொல்லப்படக்கூடிய எழுத்தாக இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெட்டி செய்தியை நான் அதை விட்டுருங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த பெட்டி செய்தியில சாவும் சேர்த்து 12ன்னு கொடுத்தாங்க. ஒரு குழப்பம் ஏற்படுகிறது நமக்கு அந்த இடத்துல. அங்க கொடுக்கப்படவே இல்லை. என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2வது பாயிண்ட்ல பாத்தீங்கன்னாக்கா உயிரெழுத்து 12 வரும்னு சொல்லியாச்சு. மெய் எழுத்துக்கள்ல உயிர்மெய் எழுத்துக்கள்ல காசா தாப்ப மா வரிசைகள் அனைத்தும் அப்படின்னு போட்டாங்க. அங்க அனைத்தும் வராது, 72 வராது. சா வரிசையில 10 தான் வரும், 12 வராது. அப்போ என்ன ஆகுனாக்கா அங்க 70 தான் கூட்டுத்தொகை நமக்கு வரணும். அப்ப அந்த 70 கூட்டுத்தொகை வந்துச்சுன்னா அதோடைய கீழே டோட்டல் பாருங்க 101 தான் வரும். மொத்தம் டோட்டல் பார்க்கும்போது அதுல நமக்கு 101 தான் கிடைக்கும். அதே போல அடுத்த பெட்டியில வரும்போதும் அடுத்த பெட்டி செய்தியில மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள் அப்படிங்கிற கணக்குல வா வரிசை இருக்கு இல்லையா, அந்த வா வரிசையில 5 வராது, 4 தான் வரும். வா வரிசையில அங்க 5 கொடுத்து வச்சிருக்காங்க. கொடுத்திருக்காங்க. அதுல
அதுல வந்துட்டு இந்த உ ஊ ஓ ஊ தான் வரும். வவ்வுக்கு வௌவால் என்ற சொல் இருக்கிறது. எனவே அந்த வவ் அடிச்சிட்டோம்னாக்கா இங்க கூட்டுத்தொகை 4 தான் வரும். சரிங்களா? இப்போ இதோட சேர்ந்தது போல சா வரிசையில இங்க கொடுக்கப்படல. சா வரிசையில ஒரு 2 எக்ஸ்ட்ரா சேரும். சேர்ந்துருச்சுனாக்கா 146 தான் டோட்டல் வரும். இதோடைய கூட்டுத்தொகை 146 வரும். அந்த 146 என்ன அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பெரிய பெட்டிக்கு இப்போ பார்த்தோம் இல்லையா? அந்த கலர்ல பாருங்க. அந்த பெட்டிகள்ல பார்த்தோம்னா தெளிவா தரப்பட்டிருக்கு. இப்போ மேல ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சிடலாம். இப்போ கணம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் வரும். சந்தையில 2 வராது அப்படிங்கிறது சொல்லிட்டு சா வரிசையில வந்துட்டு 2 வராது. சைலியும் வரல, சவுலியும் வரல. அப்போ அங்க 10 தான் வருது. அடுத்து ஞா வரிசையில ஞெமலி, ஞாலம், எழிழி, ஞொள்குதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட சேர்த்து 4 வருது. இந்த வரிசைப்படி எல்லாம் எதெல்லாம் முதலெழுத்தா வரும், முதலெழுத்தா வராது அப்படிங்கிறத மொத்தமா 101 தான் வருகிறது. நம்ம முதல்ல போட்ட கணக்கு இங்க சரியா இருக்கு. 101 வந்துருச்சு. அடுத்தது மொழி இறுதி எழுத்து வரும் பொழுது ஒரு வார்த்தையினுடைய கடைசியாக மொழி இறுதி எழுத்துக்கள்ல இந்த பெட்டி செய்தியில சா வரிசையில 2 வரும்னு குறிப்பிட்டு கொடுத்திருக்கு பாருங்க. ஒரு ஐந்தாவது பாயிண்ட் பார்க்கும்போது சா வரிசையில 2 வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏதோ 2 எழுத்துக்கள் வந்துட்டு சா வரிசையில கடைசியிலே வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்க இந்த கூட்டுத்தொகை 146 இருக்குங்களா? இந்த 146 தான் முதல்ல சொன்ன அந்த பெட்டி செய்தியில அந்த சா வரிசையில 2 வரும்ங்கிறது கணக்கீடு வரல. எனவே நாம அங்க 144 தான் வந்துச்சு. அதனாலதான் நேரடியாக இந்த பெட்டி செய்திக்கு வர சொல்லியிருந்தேன். இப்ப 146 எழுத்துகள் மொழிக்கு முதலில் வராத மொத்த எழுத்துக்களா இருக்கு. 146 சரியான கூட்டுத்தொகை. வகர வரிசையில 4 தான் தரப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பெட்டி செய்தியில வகர வரிசையில 5 இருந்துச்சு. அந்த வவ் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்லியிருந்தேன். நான் வௌவால்ங்கிறது வரும் இல்லையா? வௌவால் அப்படிங்கிறது இங்க கொடுக்கப்படுகிறது. சரி, இந்த கூட்டுத்தொகையை பார்த்து வச்சுங்க போதும். வேற எந்த குழப்பமும் வேண்டாம். அடுத்தது மொழி இறுதி எழுத்துக்கள் என்னென்ன, எந்தெந்த மொழி இறுதி எழுத்துக்கள் எல்லாம் இடம்பெறுகிறது, சொல்லுக்கு இறுதியில் என்னென்ன வருது அப்படிங்கிறதையும் ஒரு கூட்டுத்தொகை 147 எழுத்துக்கள். இங்க மொழி இறுதி எழுத்துக்கள் 147 அப்படிங்கிறது தரப்பட்டிருக்கு. அந்த மொழி இறுதி எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இதை நீங்க தனித்தனியா ஒரு கொஞ்சம் நேரம் எடுத்து இதை பாருங்க. மொழியில் வராத எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மொத்தம் ஒரு 67 எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கு. அடுத்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள். அதாவது சொல்லின் இடையில் வந்துட்டு உயிரெழுத்து வருமானாக்கா சொல்லுக்கு இடையில் உயிரெழுத்து வராது. ஒரு வார்த்தைக்கு நடுவுல உயிரெழுத்து வருமா அப்படின்னாக்கா வராது இல்லையா? மெய்யெழுத்து வரும், அதாவது புள்ளி எழுத்து வரும், உயிர்மெய் எழுத்து வரும், ஆயுத எழுத்து வரும். ஆயுத எழுத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல். ஆயுத எழுத்து சொல்லினுடைய இடையில் மட்டும்தான் வரும். முதலிலோ கடைசியிலோ வராது. சொல்லுக்கு இடையில் தான் வரும். சரி, ரைட். அடுத்த தலைப்பு போயிடலாம். இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய இனம், அந்த எழுத்தினுடைய இனம். இதுல கொஞ்சம் கவனிக்க வேண்டியது ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. நான் அதை சொல்லிட்டு வரேன். இப்ப விளக்கம் பாருங்க. புல்லட் பாயிண்ட் 1. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. அதாவது அந்த எழுத்துக்கள் எப்படி அந்த முயற்சியின் மூலமாக வெளிவருகிறதோ, அது எங்கிருந்து பிறக்கிறதோ அதுல ஒரு ஒற்றுமை இருக்குமா. அந்த ஒற்றுமைக்கு பேர் தான் இனம் அப்படின்னு சொல்றோம். அதைதான் அந்த எழுத்துக்களை தான் இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ 3வது பாயிண்ட்ல 6 வல்லின எழுத்துக்களுக்கு 6 மெல்லின எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் இல்லையா? வல்லினம் என்பது கட்டட தவற, மெல்லினம் என்பது நாங்கன நமன, நாங்கியான நமன. அப்ப அந்த 6க்கு இந்த 6 எழுத்து இன எழுத்துக்கள். சரி, இடைநிலை எழுத்துக்கள் 6 ஒரே இனம். அவ்வளவுதான். இடைநிலை எழுத்துக்களுக்கு எக்ஸ்ட்ரா எழுத்துக்கள் எதுவும் கிடையாது. இடையினம்னா எரல வழல அப்படிங்கிறவங்க ஏரல வழல. அதுதான் இன எழுத்துக்களை தவிர வேற எழுத்து கிடையாது. அடுத்தது மெய்யெழுத்துக்களை போல உயிரெழுத்துகளிலும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களுக்கு எது இனம் அப்படின்னு சொன்னா குறிலுக்கு நெடில், நெடிலுக்கு குறில். ஆ குறில் ஆவுக்கு நெடில் ஆ இணை இன எழுத்து, நெடில் ஆவுக்கு குறில் ஆ இன எழுத்து. அவ்வளவுதான். அதுதான் வந்துட்டு உயிரெழுத்துகளுக்கு குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள். இப்போ குறில் எழுத்து இல்லாத ஐ என்ற எழுத்துக்கு இப்போ உயிரெழுத்து எழுதுறோம் இல்லையா? உயிரெழுத்து எழுதும் போது ஐக்கு ஏதாவது ஐன்னு 2 எழுதுறது இல்லை. நான் ஐ மட்டும் ஒண்ணுதான் எழுதுறோம் நெடில.
அப்போ ஐயும் ஒண்ணுதான் எழுதுறோம், அவ்வும் ஒண்ணுதான் எழுதுறோம். மீதி எல்லாமே டபுள் டபுளா எழுதிட்டு வரோம். இப்ப ஐக்கு அப்ப இணை எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, குறில் ஈ தான் இணை எழுத்து, அவ்வுக்கு குறில் ஊ இணை எழுத்து. இதுதான் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. ஐ என்பதனுடைய இணை எழுத்து என்ன அப்படின்னாக்கா ஈ அப்படின்னு சொல்ல தெரியணும். அவ்வினுடைய இணை எழுத்து ஊ என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, அப்படின்னாக்கா ஒரு சொல்ல வந்துட்டு உயிரெழுத்துக்கள் எல்லா இடத்துலயுமே அதாவது இனமா வருமா அப்படின்னாக்கா வராது. எங்க வரும் அப்படின்னாக்கா அளபெடையில மட்டும்தான் வரும். எடுத்துக்காட்டு தரதான் ஓதல், தூம், தழி என்று சில எடுத்துக்காட்டு தரப்பட்டிருக்கு. அடுத்து தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. மற்ற எல்லா எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்கள்ல எல்லா எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் இருக்க, ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்துங்கிறதே இல்லவே. சரி, அதுதான் இப்போ வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த மைண்ட் மேப். இணை எழுத்துக்கள் ஒற்றுமை கொடுக்குறாங்க. ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடத்தை வைத்துதான் அந்த எழுத்து. இணை எழுத்துக்கள் அங்க ஒரு சின்ன நன்னூல் நூற்பா தரப்பட்டிருக்கு. ஐ, ஔ, இ, உ சிறிய முதல் எழுத்து இவ் இரண்டோர் இனம் ஆய்வரல் வகை. அதாவது ஐக்கு அவுக்கும் இணை எழுத்து இல்ல, ஆனா அதற்கு இணை எழுத்து ஈயும் ஊவும் இருக்கு. இனம் என்பதற்கான காரணம் என்ன? தான முயற்சி அளவு பொருள் வடிவான ஒன்று ஊதியோர் உடை ஒப்பினமே. அதாவது அதனுடைய எழுத்துக்களினுடைய முயற்சியை தெரிந்து கொள்வதற்காக இவர்கள் எடுத்த முயற்சி தான் அப்படிங்கிறது வேற ஒண்ணு. அடுத்தது உயிர் இன எழுத்துக்கள் என்ன அப்படிங்கறத இங்க மைண்ட் மேப் தரப்பட்டிருக்கு. நெடிலாகு குறிலாம், குறிலுக்கு நெடிலும் வருது. மெய் இன எழுத்துக்கள் கட்டடத்தபர வல்லினத்திற்கு 6 மெல்லினம் வருது. இடையினம் அவைதாமே மெல்லினமாக ஓரினமா இருக்கு. அடுத்த பக்கம் பார்க்கலாம். சுட்டு எழுத்துக்கள். சுட்டு எழுத்து என்பது சுட்டி காட்டக்கூடிய எழுத்துக்கள், சுட்டு எழுத்துக்கள். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேரடியா போயிடலாம். டைரக்டா 3வது 4வது புல்லட் பாயிண்ட் வரைக்கும் ஆ, இ, உ இந்த 3 தான் சுட்டு எழுத்துக்கள் இல்லையா? இந்த 3 எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள். ஆனா இது 3மே வந்துட்டு ஊ என்பது சுட்டு எழுத்தா இன்னைக்கு இருக்கா அப்படின்னு சொன்னாக்க இன்றைக்கு பேச்சு வழக்குல இல்லை. எனவே ஊ என்பது வைத்துக் கொள்வோம், வைத்துக் கொள்ளலாம். ஆ, இ, உ தான் 3 எழுத்துக்கள் தான் சுட்டு எழுத்துக்கள். சரி, இந்த 3 தான் சுட்டு எழுத்துன்னு சொல்றது யார் அப்படின்னா தொல்காப்பியர் தான் இந்த சுட்டு எழுத்துக்களையும் காட்டி கொடுக்கிறார். சரி, அடுத்து சுட்டு எழுத்துக்கள் 2 வகை வருது. என்ன? அகச்சுட்டு, புறச்சுட்டு. அகச்சுட்டு அப்படின்னு சொன்னா அவன் இவன் வார்த்தை பாருங்க. அவன் இவன் அது இது இப்படி வார்த்தைகள் இருக்கா, இந்த எழுத்துக்கள் இருக்கா, இந்த சொற்கள் இருக்கா. அவன் என்ற ஒரு சொல், இவன் என்ற சொல், அது என்ற சொல், இது என்ற சொல். இந்த சொற்களில் எழுத்துக்களை எந்த எழுத்தையும் நாம குறைச்சிடக்கூடாது. குறைச்சோம்னாக்கா அர்த்தம் இல்லாம போயிடும். இப்படியே அந்த சொற்கள் முழுமையும் பொருள் தருவது அகச்சுட்டு. அடுத்ததுல அவ்வானம், இவ்வானம், இம்மலை, இந்நூல் அப்படின்ற வார்த்தையில இருக்கக்கூடிய இந்த சுட்டு எழுத்தான ஆவோ ஈவோ எடுத்தோம் அப்படின்னா, அவ்வானம்ங்கிறதுல ஆ எடுத்தோம்னா வானம் என்ற சொல் முழு சொல் ஒண்ணு உள்ள இருக்கு. இம்மலை அப்படிங்கிறதுல ஈ என்ற சுட்டு எழுத்தை எடுத்தோம்னாலும் மலை என்ற ஒரு சொல் இருக்கு. அப்படி ஒரு சொல் கிடைச்சிச்சு, சுட்டெழுத்தை நீக்கினாலும் ஒரு சொல் கிடைக்குதுன்னா அதுக்கு பேர் புறச்சுட்டு. அகச்சுட்டுல அந்த எழுத்து தான் முக்கியமானதா இருக்கும். சுட்டு எழுத்துக்கள். புறச்சுட்டுக்கு அந்த எழுத்துக்களை நீக்கினாலுமே கூட அந்த சொல் ஒரு முழு சொல் ஒண்ணு கிடைச்சிடும். அடுத்தது பாருங்க, அண்மை சுட்டு சேமை சுட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அண்மை சுட்டு அப்படின்னு சொன்னாக்க இங்க பக்கத்துல இருக்கக்கூடியவங்கள சொல்றது. அவன், இவன், இவர், இது, இது, இம்மரம், இவ்வீடு இப்படி பக்கத்துல இருக்கிறத காட்டுறோம் இல்லையா? இதுக்கு பேர் வந்து அண்மை சுட்டு. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. இங்க இப்படி இவன், இது அப்படின்னு இங்க பக்கத்துல இருக்கிறது சொல்லு. சேய்மை சுட்டு அப்படின்னா தூரத்துல. அவன், அவர், அவள், அது, அவ்வீடு, அம்மரம் இப்படி எல்லாம் வரும். அப்படின்னா சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன அப்படின்னா அ, குரில் அ, சேய்மை சுட்டு. இல்ல சேய்மைனா தூரத்துல அர்த்தம். அடுத்தது சுட்டு திரிபு அப்படின்றோம். திரிபு என்றால் திரிதல் இல்லையா? மாற்றங்கள் ஏற்படுவது அப்படிங்கிறது. அம்மரம், இவ்வீடு இந்த புறச்சொட்டுக்களை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மரம், இந்த மரம் அப்படின்னு சொல்லி மாறுது இல்லையா? அவ்வீடு அப்படிங்கிறது, அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம் அப்படின்னு மாறுது. இவ்வீடு அப்படிங்கிறது இந்த வீடுன்னு நாம சொல்லி பிரிச்சு சொல்றோம் இல்லையா? அப்போ ஆ என்ற சுட்டெழுத்து அந்த என்றும், ஈ என்ற சுட்டெழுத்து இந்த என்றும் பிரிந்து வருவதற்கு பேர் தான் சுட்டு திரிபு. வேறு ஒன்றாக மாறுகிறது. கடைசியா ஒரு விஷயம் தராங்க. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாம். அதாவது அருகில் இருப்பதற்கு இவன் அப்படின்னு சொன்னோம், அது இது அப்படின்னு சொன்னோம்.
ஆஹ் அது இது அப்படிங்கிறோம். அதுனா தூரத்துல இருக்குது, இதுனா பக்கத்துல இருக்குது. உதுங்கிற வார்த்தை இல்ல இல்லையா? அப்ப ஊங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு, உதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னாக்கா எந்த இடத்துல அது எதை சுட்டி காட்டும் அப்படின்னா, தூரத்துலயும் இல்லாம பக்கத்துலயும் இல்லாம ஒரு நடுவுல இருக்கு இல்லையா, அந்த இடத்தை சுட்டி காட்டுவதற்காக அன்றைய காலகட்டங்களை பயன்படுத்திருக்காங்க. எப்படி எடுத்துக்காட்டு, உது உவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ உது என்பதும் உவன் என்பதும் தூரத்துலயும் இல்லாம பக்கத்துலயும் இல்லாம ஒரு இடைப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடியதை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்துகிறது. தற்கால தமிழில் இடைநிலை சுட்டு பெயர்கள் ஆகிய உவன் உவள் உவர், அதாவது இடைநிலை சுட்டு பெயர்கள் பாத்தீங்களா, அந்த தூரத்திலும் இல்ல பக்கத்திலும் இல்ல, அப்ப இடைநிலை இடைநிலை சுட்டு பெயர்களாக இருக்கக்கூடிய உவன் உவள் உவர் உது உவை இவையெல்லாம் வழக்கத்தில் இல்லை. ஆனால் சங்ககால இலக்கியங்களில் இவை வழக்கத்தில் இருந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் எல்லாம் தரப்பட்டிருக்கு. இது எல்லாமே தான் அப்படியே எல்லாம் சேர்ந்ததான் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய மைண்ட் மேப்ல வருது பாருங்க. தொல்காப்பியத்தினுடைய வகைப்பாடு அப்படிங்கிறதுலயும் அதுக்கு கொஞ்சம் மேல வந்துடுது. இந்த மைண்ட் மேப்க்கு முன்னாடியே வரும். தொல்காப்பியர் வகைப்பாடு வந்து படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது வருது. தொல்காப்பிய சுட்டு பெயர்களை உயர்திணை சுட்டு பெயர்கள், தொல்காப்பியர் சுட்டு பெயர்களை உயர்திணை சுட்டு பெயர் தனியா பிரிக்கிறாரு, அக்ரிணை சுட்டு பெயர் தனியா பிரிக்கிறாரு. அதை ரெண்டு வகைப்படுத்துறாரு அவர். அப்போ உயர்திணை அக்ரிணைக்கு ரெண்டா பிரிக்கிறதுக்கும் தனித்தனியா இருக்கு. உயர்திணைக்கு வந்துட்டு சுற்றெழுத்துகள் திணையும் பாலும் சேர்த்து அவன் இவன் உவன் அப்படிங்கிறது உயர்திணை ஆண் பாலுக்கும், அவள் இவள் உவள் அப்படிங்கிறது உயர்திணை பெண் பாலுக்கும், அவர் இவர் உவர் அப்படிங்கிறது உயர்திணை பலர்பாலுக்கும், அக்ரிணை ஒருமைக்கு அது இது உதுங்கிறதும், அக்ரிணை பன்மைக்கு அவை இவை உவை அப்படிங்கிறதும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதே போல சுட்டுப்பெயர்களை பொறுத்தவரை இடைக்காலத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுது. அவர் அப்படிங்கிறது பலரை குறிக்கிறது இல்லாம ஒருமையை ஒரு உயர்த்தி ஒருத்தரை வந்துட்டு உயர்வு கருதி அதுவும் பயன்பாட்டுல இருந்திருக்கு. அவர்கள் அப்படிங்கிறதும் யாங்கள் நாங்கள் நீங்கள் இந்த வடிவங்கள் எல்லாமே இருப்பது பார்க்கணும், கவனத்துல கொள்ளணும் அப்படிங்கிறதும். இது யார் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இது கொஞ்சம் கவனம் எடுக்கணும். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பாடல்கள்ல தான் இந்த வழக்கு மிகுதியாக இருந்திருக்கு. அவர்கள் அப்படின்ற அந்த கல்வி விதி போட்டு சொல்லக்கூடியது ஆழ்வார் நாயன்மார் பாடல்கள். சரி, அடுத்த தலைப்பு அந்த சுட்டு எழுத்துக்கள். அதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் மேப்பா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து கடைசியா அடுத்த ஒரு தலைப்பு போயிடலாம். வினா எழுத்துகள் அப்படிங்கிற தலைப்பு போடலாம். வினா பொருளை தரும் எழுத்துகளுக்கு வினா எழுத்துகள் என்று பெயர். எதெல்லாம் வினா பொருளை தருகிறதோ அது வினா எழுத்துகள். சில வினா எழுத்துகள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சில வினா எழுத்துகள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். ஏ, யா, ஆ, உ, ஏ இந்த ஐந்தும் தான் வினா எழுத்துகள். மொழியின் முதலில் வருபவை ஏயா, வார்த்தையினுடைய முன்னாடி வரும் எங்கு யாருக்கு அப்படிங்கிறது. மொழியினுடைய இறுதியில் வரக்கூடியது ஆவும், பேசலாமா தெரியுமோ என்று ஆவோ அப்படி வந்து மொழியின் இறுதியில வரும். மொழியினுடைய முதலிலும் இறுதியிலும் வரக்கூடியது ஏன். ஏ அப்படி ஏன் நீதானே அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்லயும் வரும் ஒரு வார்த்தைக்கு, கடைசிலையும் வரும் ஏ அப்படிங்கிறது. அதை வந்து தொல்காப்பியன் உற்பத்தி ஆ ஏ ஓ அம்மூன்றும் டேஷ் கொடுத்தாக்க என்ன பண்ணுவீங்க இல்லையா? ஆ ஏ ஓ அம்மூன்றும் டேஷ் கொடுத்து என்ன அப்படின்னாக்கா வினா அப்படின்னு சொல்ல தெரியணும். ஆப்ஷன்ல வைக்கும் பொழுது ஆ ஏ ஓ அம்மூன்றும் நெடில் அப்படின்னு சொல்லிடாதீங்க. நெடில் எழுத்து, குறில் எழுத்து, உயிர் எழுத்து அப்படின்ட்டு கடைசியில வினா அப்படின்னு கொடுத்துருப்பான். ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தானா எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா ஆ ஏ ஓ இந்த மூணை மட்டும் ஸ்பெஷலா கொடுக்குறான்னா அது வினா எழுத்துன்னு சொல்ல தெரியும். அடுத்தது நன்னூல் நூற்பா என்ன சொல்றாரு, ஏ யா முதலும் ஆ ஓ ஈற்றும் ஏ இருவழியும் வினாவாகுமே நன்னூல். இப்ப இந்த இடத்துலதான் இதுதான் நன்னூலுக்கும் தொல்காப்பியத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, தொல்காப்பியர் பொதுவா சொல்லிட்டு போற விஷயத்த நன்னூலார் இன்னும் கொஞ்சம் விவரமா விளக்கமா சொல்லுவார். எனவேதான் தொல்காப்பியம் முதல் நூலாக இருந்தாலுமே கூட நன்னூலை அதிகமாக நாம பயன்படுத்துகிறோம். சரி, அடுத்தது அகவினா புறவினா அப்படின்னு சொல்லிட்டு அகவினாவிற்குரிய எழுத்துக்கள் ஏ ஏ எது யார் ஏன். இந்த சொற்களை எடுத்தோம்னாக்கா பின்னாடி வேற எழுத்து இல்லாம போயிடுச்சுனாக்கா அந்த எழுத்துக்கள் பயன்படாது. அதே போல புறவினா அப்படின்னு சொன்னா அதே ஆ ஏ ஓவ நீக்கினாலும் அது பொருள் தருமா. அவனா எவனே வருவானோ இந்த சொற்களில் உள்ள ஆ ஏ ஓ என்ற வினா எழுத்துக்கள் நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். எப்படி அவனா அப்படின்னாக்கா
ஆ அப்படிங்கிறது கிடைச்சது, அவன் அப்படிங்கிற ஒரு சொல் கிடைச்சது. அவனே அப்படிங்கிறது ஏ நீக்கினாலும் அவன்ங்கிறது கிடைக்கும். வருவாளோ அப்படிங்கறத ஓ நீக்கினாலும் வருவாள் அப்படிங்கிற சொல் நமக்கு கிடைச்சது. இதுக்கு பேரு புறவினா. நீங்க எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோமோ அதே போல அகவினா புறவினா. இது ஞாபகத்துல வச்சு. அடுத்தது கொல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தரப்பட்டிருக்கு. செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்படக்கூடிய சொல்லுதான் வந்துட்டு கொல் அப்படிங்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு தராங்க. இது பெரும்பாலும் ஐயப்பொருள்களில் ஒரு டவுட்டுக்கு வரக்கூடிய ஒரு சொல் தான் வந்துட்டு அந்த கொல் அப்படிங்கிறது. எவன் கொல் திருக்குறளில் இடம்பெறும் சொற்கள் தரும் பொருள் என்ன, என்ன பயன் கருதியோ என்பது பொருள். அதாவது கொல் எவன் கொலோ அப்படின்னு சொன்னாங்க என்ன பொருள் அப்படின்னு. ஒரு பெண்ணை பார்த்து மான் கொல் மயில் கொல் என்றால் இவள் மானோ மயிலோ என்ற விளக்கத்தை டவுட் இல்லையா, இதுதான் இது செய்யுள் வழக்குல இந்த கொல் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இப்ப அந்த வினா எழுத்துக்கள் என்ன அப்படிங்கறத ஒரு மைண்ட் மேப் தரப்பட்டு சொல்லின் முதலில் சொல்லின் இறுதியில் சொல்லின் முதலில் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறதும் வினா வகைகள் வந்துட்டு 2 வகை, அகவினா புறவினா அப்படிங்கிறது, அதற்குரிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறதும் இங்க தரப்பட்டிருக்கு. இதோட இந்த பகுதியானது நிறைவு பெறுகிறது. இப்ப அடுத்தது எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறது பாருங்க. அந்த மைண்ட் மேப் பார்த்தோம்னாக்கா எழுத்துக்கள் 2 வகை. அதான் நம்ம இப்ப பார்த்தோம். சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். அகச்சுட்டு என்ன, புறச்சுட்டு என்ன, சுட்டு திரிபுன்னா என்ன, அதே போல அண்மை சுட்டு எந்த எழுத்து, சேமி சுட்டு எந்த எழுத்து. வினாவில் அகவினா புறவினா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்து முடிச்சிட்டோம். அதுதான் அந்த மைண்ட் மேப். அடுத்தது மயங்கொலிகள் அப்படிங்கிற தலைப்புக்கு போயிடலாம். மயங்கொலிகள் என்பது உச்சரிப்பில் ஒரே போன்று இருக்கக்கூடிய எழுத்துக்கள். அது நமக்கு ஏற்படக்கூடிய குழப்பம். நமக்கு அந்த தமிழ்ல எழுத்துக்கள்ல நீங்க பேசக்கூடிய பேச்சு தூய தமிழ்ல இருக்கு அல்லது கொச்சு தமிழ்ல இருக்கு அல்லது உங்களுடைய பேச்சு வழக்கு வேற எழுத்து வழக்கு வேற அப்படிங்கிறதுக்கான மாற்றத்திற்கான ஒரே காரணம் தமிழ்லயே இருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த மயங்கொலி எழுத்துக்கள் தான். ஒரே மாதிரி உச்சரிப்பு கிட்டத்தட்ட வரும், ஆனால் வேறு வேறு. உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். ஒன்றே போன்ற ஒலிப்பினை கொண்டவனவாகவும் முற்றிலும் வேறுபட்ட பொருள் கொண்டவனவாகவும் அவை காணப்படும். அடுத்து பாருங்க எழுத்துக்கள் பாருங்க. ந ந ந ல ழ ள ர ர. இந்த 8ம் தான் மயங்கொலி எழுத்து, வேற எதுவும் கிடையாது. நமக்கு இதுலதான் குழப்பம் வரும். இந்த எழுத்துக்கள்ல தான் குழப்பம் இருக்குது இல்லையா. 3 சுழினா 2 சுழினா அப்புறம் தன்னகரம். இந்த எழுத்துக்களை எப்படி பிரிக்கணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது அந்த படம் தரப்பட்டிருக்கு. இந்த நாக்க நல்லா மடிச்சு உள்ள இருந்து சொல்லும் பொழுது டா சொல்றீங்களே, அந்த டா சொல்ற இடத்துல இருந்தே சொன்னீங்கன்னாக்கா நா அப்படிங்கிற 3 சுழி நா பிறக்கும். தன்னகரம் அப்படின்னு பேர் இருக்கு. நீங்க அந்த படத்துல வந்துட்டு நா பக்கத்துல டாவும் போட்டுக்கலாம் சரி. அப்ப அதுக்கு பேர் என்னன்னாக்கா தன்னகரம் அப்படின்னு பேரு. முதல் படத்துல நாக்கு நல்லா மடிச்சு நாம சொல்றோம் இல்லைன்னா அது வந்துட்டு டா சொல்லும் போது எந்த எழுத்து வைக்கிறோமோ அதான் தன்னகரம். அது கீழே தந்திருக்கு இட்டி இன் அப்படிங்கிறது. அடுத்தது 2 சுழி இன்னு சொல்லும் பொழுது ரன் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். ரா பெரிய ரா வல்லின ரகரமும் இந்த நாவும் ஒரே இடத்துல தான் தோன்றும். அடுத்தது தன்னகரம் அப்படிங்கிறது தா சொல்லும் பொழுது தா நாக்கு எங்க வைக்கிறோமோ இந்த படத்துல தரப்பட்டிருக்கக்கூடியது சரியா இல்ல. நாக்கு வந்துட்டு மேல ஒட்டினது போல வரும் தன்னகரத்துக்கு. அதே போலதான் நாவ சொல்லணும். அதான் வந்துட்டு தன்னகரம் அப்படிங்கிறது. அதே போல அதற்கு எடுத்துக்காட்டுகள் எல்லாம் தரப்பட்டிருக்கு சில வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை சொல்லி பார்ப்போம். வானம் வானம் அப்படின்னு சொல்றோம். வானம்னு சொல்றோம். வானம் அதான் வெடி. பனி என்றால் வேலை. வானம் என்பது ஆகாயம், பனி என்பது குளிர்ச்சி. இந்த நாவண்ணா அந்த வித்தியாசம் தெரியணும். 3 சொல்லி சொல்லும் போது மூக்குலியா மாறணும் என்ன அப்படின்னு சொல்லணும். 2 சொல்லி சொல்லும் போது சாதாரணமா சொல்லணும். அதே போல ல விழ விழா இந்த 3 எழுத்துக்களையும் பாருங்க. லா சொல்லும் பொழுது நாக்கு இந்த பல்லோட சேர்ந்து ஒட்டி இருந்துச்சுனாக்கா அந்த லா வருது. பொது உலகரம் பள்ளி அப்படின்னு எழுதும் போது இந்த நாக்கின்னு கொஞ்சம் மடிச்சு சொன்னோம்னாக்கா லா தோன்றும் அடுத்த பக்கத்துல இருக்கு. அடுத்தது ழா சிறப்பு ழகரம் சொல்லும் பொழுது நாக்கானது இன்னும் நல்லா உள்நோக்கி மடியும் பொழுது சிறப்பு ழகரம் தோன்றும். இந்த வார்த்தைகளுக்குரிய இந்த எழுத்துகளுக்குரிய வார்த்தைகளை திரும்ப திரும்ப நீங்க படிச்சாதான் சொல்ல முடியும். மயங்கொலிகளுக்குரிய மைண்ட் மேப் பாருங்க. மயங்கொலி எழுத்துகள் 8 தான் இருக்கு. 3 நகரம் 3 லகரத்துல ஒரு 3 அப்புறமேட்டு ஒரு ரால 2 மொத்தம் 8 இருக்கு. அவை எப்படி பிறக்கும் அப்படிங்கிறது அந்த படம் காட்டு. அடுத்தது பொருள் வேறுபாடுகள் அறியுறுதல். இணை எழுத்துக்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம், அந்த நாவை எப்படி தெரிஞ்சுக்கலாம். தன்னகரம் அப்படின்னு நான் சொன்னேன். கண்டம் என்ற வார்த்தை இருக்கு. வண்டி நண்டு தரப்பட்டிருக்கு. இந்த தாக்கு முன்னாடி வரக்கூடியது 3 சுழி நாவா இருக்கும். தன்னகரம்க்கு பாத்தீங்கன்னா தாவிற்கு முன்னாடி இருக்கக்கூடியது இந்த தன்னகரம் தா போலவே இருக்கக்கூடிய நா வரும். பந்தல் சந்தனம் பந்து அப்படிங்கிறது.
இந்த ராவுக்கு முன்னாடி வரக்கூடியது 2 சுழியா இருக்கும். அதுதான் ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம். மன்றம், நன்றி, கன்று. இந்த ரா வரிசைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த 2 சுழி தான். அதற்காக சில எடுத்துக்காட்டுகள் எல்லாம் கீழே தரப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் நீங்க திரும்ப திரும்ப படிச்சே வாங்க. அப்பதான் நாக்கு மடிச்சு நீங்க சொல்ல முடியும். அடுத்து இந்த பொருள் வேறுபாடு அடைவதற்கு அடுத்தது லகர லகர எழுத்துக்களினுடைய மயங்குறைகளினுடைய பொருள் வேறுபாடு எப்படி தெரிஞ்சுக்கலாம். அதற்கும் இந்த எடுத்துக்காட்டு அந்த படம் தரப்பட்டிருக்கு. வகர லகரம் அப்படிங்கிறது நான் மேற்பல் இந்த எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் போயிட்டு எப்படி இப்படிலாம் படுவதனால அந்த எழுத்துக்கள் எல்லாம் தோன்றுகிறது அப்படிங்கிறது அந்த எழுத்துக்கள் தோன்றதுக்கான முயற்சிகள் எல்லாம் அங்க எழுத்துக்கள் தரப்பட்டிருக்கு. அங்க எல்லா எழுத்துக்களும் அடுத்தடுத்து தொடர்ச்சியா வருது பாருங்க. லகரம் லகரம் லகரம், அப்புறமேட்டு ரகரம் ரகரம், அது இடைநரகரம் வல்லினரகரம். அதற்குரிய பொருள்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தரப்பட்டிருக்கு. அது அவ்வளவுதான். திரும்ப திரும்ப நீங்க இந்த வார்த்தைகளை புத்தகங்கள்ல வாசிக்கும் பொழுதுதான் வாசிப்பு பயிற்சி மூலமாக அந்த எழுத்து வேறுபாடுகளை நாம் தெரிந்து கொள்ளும். அடுத்த தலைப்புக்கு போயிடலாம். ஆகு பெயர். ஆகு பெயர் இது நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் தான், இருந்தாலும் பரவாயில்ல தெரிஞ்சுக்கலாம். ஆகு பெயர் ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் நேரடியா அதை சொல்லாம அதோடு தொடர்புடைய வேறொன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர். இது வந்துட்டு இடம், காலம், திணை, பண்பு, தொழில் இந்த 6 வகை பெயர் சொற்களிலும் இந்த ஆகு பெயர்கள் தான். தொல்காப்பியர் வந்துட்டு ஆகு பெயர்களை 7ஆ சொல்றாரு. நன்னூலார் 15ஆ வகைப்படுத்தி வகுக்கிறார். அதான் நான் சொன்னேன் இல்லையா, தொல்காப்பியர் பொதுவா சொல்லுவாரு. நன்னூலார் என்ன செய்வாங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் அதை பிரிச்சுவார். இந்த வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தொல்காப்பியர் சொல்லக்கூடியது வந்துட்டு 7 தான், ஞாபகத்துல இருக்கணும். நன்னூலார் சொல்லக்கூடியது 15. இப்போ தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு இந்த ஒரு தொடர் எடுத்துக்கலாம். வெண்மை என்ற நிறப்பொருள் தான் தருது வெள்ளை பசு இல்லையா. இது வந்துட்டு இயல்பான. வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் அப்படின்னா என்ன சின்னத்துல வெள்ளை பசு அப்படிங்கிறது வெள்ளைங்கிற கலரை காட்டுது. வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளை கலரை அடித்தான் அப்படிங்கிறது மாறுது. இப்போ இந்த தொடர்ல வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. வெள்ளை அடித்தான் அப்படின்னு சொன்னா வெள்ளை அடிக்கலான அந்த வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய சுண்ணாம்பை தான் குறிக்குது. இதுதான் இப்படி மாறி வருது இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து ஆகு பெயர். இந்த ஆகு பெயர் 16 வகைப்படும் அப்படின்னு சொல்லி அங்க பிரிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நன்னூலார் 15ஆம் வகைப்படுத்தி உள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க 16 வருது. அது என்ன 16ங்கிறது பார்த்துட்டு அப்புறமேட்டு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். 16ஆ 15 அப்படின்னு. நன்னூலார் சொல்லக்கூடியது 15, தொல்காப்பியர் சொல்லக்கூடியது 7, நமக்கு வந்து 16 வகை தெரியும். அவ்வளவுதான். இப்போ முதல் ஆகு பெயர் அப்படிங்கிறத வந்து பொருள் ஆகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டேன். முதல் அப்படின்னாக்கா பொருள் ஆகு பெயர் அப்படின்னு. இந்த ஆகு பெயர்கள் இங்க 16 கொடுத்திருக்கு. முதல் ஆகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், திணையாகு பெயர், குணவாகு பெயர், தொழிலாகு பெயர், சொல்லாகு பெயர், சாணியாகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தாவாகு பெயர், இளமையாகு பெயர், எண்ணல் அளவை ஆகு பெயர், எடுத்தல் அளவை ஆகு பெயர், முகத்தல் அளவை ஆகு பெயர், கடைசியா நீக்கல் அளவை ஆகு பெயர். இதுல பொருள் ஆகு பெயர் அப்படின்னா ஒரு முழு பொருளின் பெயர் தன்னை சுட்டாமல் அதனுடைய உறுப்புக்கு ஆகி வருவது பொருள் ஆகு பெயர். எடுத்துக்காட்டு அது இன்னும் சொல்லலாம். முதல் அப்படின்னு சொன்னாக்கா வேல் அப்படின்னு சொன்னாங்க. செல்வி மல்லிகை சூடினாள் அப்படின்னு சொன்னாக்கா மல்லிகை சூடினாள் அப்படின்றது எது சொல்றோம், வேறு செடி பூ எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்துதான் வந்துட்டு அவ மல்லிகை சூடினாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றோம். ஆனா எது சொல்றோம்னாக்கா இந்த பூவை மட்டும்தான் சொல்றோம். அதான் வந்துட்டு முதலாகு பெயர். முழு பெயரை உணர்த்தாமல் ஒரே ஒரு உறுப்பை மட்டும் சொல்லி வருது இல்லையா, எனவே அதுதான் வந்துட்டு பொருள் ஆகு பெயர். அந்த ஒன்றை மட்டும் குறிக்கும். அது வந்து முதல் ஆகு பெயர். 2வது இடவாகு பெயர். கிரிக்கெட்டில் இந்தியா வென்றது அப்படின்னு சொன்னாங்கன்னா எடுத்துக்காட்டு அங்க இந்தியா வென்றார்களா அப்படின்னாக்கா அந்த விளையாட வீரர்களை தான் குறிக்கும். அதுதான் வந்துட்டு இந்தியா அப்படிங்கிறது அங்க இந்தியா என்ற இடத்தை குறிக்கல, உள்ள இருக்கக்கூடிய வீரர்களை குறிக்குது. அப்ப இந்தியா வென்றது அப்படின்னாக்கா அது ஒரு இடம் இல்லையா, பூமியில் ஒரு இடம். இந்தியா என்பது ஒரு இடம். அப்போ அந்த இடத்தை குறிக்காமல் அது வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய வீரர்களை குறிக்கிறது. ஆனா சொல்லும் போது இந்தியா வென்றது அப்படின்னு. எனவே அது இடவாகு. அடுத்தது காலவாகு பெயர். எடுத்துக்காட்டு டிசம்பர் பூ சூடினால் அப்படின்னாக்கா டிசம்பருங்கிற ஒரு பூ கிடையாது, டிசம்பர் மாசத்துல ஒரு பூ பூக்குன்னா அது வந்து காலம், டிசம்பர் காலம் அப்படின்னு சொல்லுவோம். காலவாகு. திணையாகு பெயர் அப்படின்னா பாடி பார்ட்ஸ் சொல்லுவோம். ஆசிரியர் தலைக்கு ஒரு வினாத்தாள் தந்தார் அப்படின்னு சொன்னாங்க. தலைக்கு கிடையாது, தலைங்கிறது ஒரு திணை, ஒரு பார்ட். திணைனா பார்ட் தான், பாடி பார்ட் திணைன்னு சொல்லுவோம். அப்ப திணையாகு பெயர். குணம் ஆகு பெயர் அப்படின்னு சொன்னா அதோட கேரக்டர். வெள்ளை அடிப்போம் அப்படின்னு சொன்னாக்கா வெள்ளை அடிப்போம் அப்படின்னா நிறப்பண்பு. ஆனா இதை நிறத்தை குறிக்காம சுண்ணாம்பு குறிக்குதா, அதனால வந்து அது குணம், பண்பை குறிக்கும், அதோடைய பண்பை குறிக்கும்.
அடுத்து தொழிலாக பெயர் வந்துட்டு பொங்கல் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா பொங்கல் அப்படிங்கிறது ஒரு அது பொருள் வேறு ஒரு பொருளாக அதை மாற்றம் ஒரு தொழில் மூலமாக அது மாற்றி இருக்கிறோம். நான் நிறைய பொருள் எல்லாம் போட்டு ஒரு வேலை செஞ்சு அதை ஒரு தொழிலாக்கி அந்த பொங்கல் பொங்கி வருவது அப்படிங்கிறதுனால அது பொங்கல், அது ஒரு தொழில். அது எனவே தொழில் ஆகுது. அடுத்தது வள்ளுவர் சொல் வாசிக்கிறது. வள்ளுவர் கேட்கறது நம்ம வாசிக்கிறதுனா வள்ளுவர்ங்கிறது என்ன திருக்குறள் நீங்க சொல்லிட்டோம். ஆனா அந்த சொல் வள்ளுவர் சொல் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அந்த சொல் ஆக்க பெயராக அதை மாற்றி கொடுக்கிறோம். அடுத்தது தானியாக பெயர் அப்படின்னு சொல்லி பாலை இறக்கு தானியங்கள் தானிய பொருள்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து ஒரு பொருளை வந்துட்டு ஒரு பொருளை தானியம் அப்படிங்கிற ஒரு கணக்கில் நம்ம கொண்டு வந்துடும். தானியாக பெயர் அப்படிங்கிறது பாலை இறக்குனாக்கா பால் தனியா இருக்கிறதுல அந்த பால் கேன இருக்கு. கருவி ஆகு பேர் அப்படின்னு சொன்னாக்க குழல் கேட்டு மகிழ்ந்தான் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. குழல் கேட்டு மகிழ்ந்தான்னா குழல்ல வந்து கேட்க முடியாது, அதாவது வரக்கூடிய ஒளியை தான் கேட்போம். ஆனா நம்ம சொல்லும் போது அந்த கருவியை தான் குறிக்கிறோம் குழல் என்று இசைக்கருவி. அது கருவி ஆசிரியர். அடுத்தது காரிய ஆசிரியர். காரியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சமையல் கற்றேன் அப்படின்னு சொன்னாங்க கற்கவில்லை, அமைப்பதற்கான விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். எனவே அது காரியம். அந்த காரியத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அதாவது காரிய ஆகுபெயர். கருத்தா ஆகுபெயர் அப்படின்னு சொன்னாக்கா அந்த கேரக்டர் மெயின் யார் அப்படிங்கிறது சொல்றோம். திருக்குறளை திருவள்ளுவரை படித்துப்பார் அப்படின்னு சொன்னா திருவள்ளுவரை படிக்க மாட்டேன், திருக்குறளை தான் படிப்பேன். எழுதினவர் தான் கருத்தா. அப்போ கருத்தா ஆகுபெயர். அது உவமை ஆகுபெயர் அப்படிங்கிறது காலை வந்தான்னா காலை போல வந்தான், காலை அப்படின்னு வந்தான்னு சொல்றோம். உவமையை காட்டி புரிந்து கொள்ளுகிறோம், உவமை ஆகுபெயர். அடுத்தது எண்ணல். நாலும் இரண்டும் சொல்லுக்குருவி அப்படின்றது நாலும் அப்படிங்கிறது நாலடியாரும், இரண்டும் அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிக்கும். அப்ப இந்த ரெண்டு நூலை சொல்லாம நம்பரை சொல்றோம். எண்ணல் எண்ணிக்கையை குறிக்கிறது 4 2 அது எண்ணல் அளவு. எடுத்தல் 5 கிலோ என்ன விலை அப்படின்னு சொன்னாக்கா 5 கிலோ எடுக்கிறோம், நம்ம வெயிட்ட தூக்க போறோம், எடுக்கக்கூடியது எடுத்து அளவு பார்க்கக்கூடியது எடுத்தல் அளவு இருக்கு. அப்போ அந்த வெயிட் தான் நம்ம அங்க பார்த்துட்டோம், அது எடுத்தல் அளவு. முகத்தல்னாக்கா 4 லிட்டர் கொடு அப்படின்னு முகத்தல் அளவு அளந்து கொடுக்கக்கூடியது, முகந்து கொடுத்து எடுத்து தரக்கூடிய அளவு. அடுத்தது நீட்டல் 3 மீட்டர் கொடு அப்படிங்கிறது நாம் அதை நீண்டு ஒழிக்கக்கூடியதாக அந்த நீட்டல் அளவையே நாம குறிக்கும். இவையெல்லாம் சேர்ந்துதான் இத்தனையாக ஆகு பெயர் பார்க்கணும். ஆகு பெயருக்கு டெஃபினிஷன் சொல்லும்போது ஒன்றன் பெயர் அதை பிரிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு பெயராக்கி வருது. அவ்வளவுதான். இப்ப அதேதான் ஃபுல்லா வந்துட்டு நீங்க மைண்ட் மேப்ல அது எல்லாமே தரப்பட்டிருக்கு. ஆகு பெயர்னா அந்த பிரிவுகள் இருக்கு. அடுத்தது இந்த பாருங்க, பொருள் முதல் ஆறோடு அப்படின்னு சொல்லும் போது ஒரு 6 தான் வருது, அளவை ஆகு பெயர் 4 வருது, பிற ஆகு பெயர் சொல்லிட்டு நல்ல தனித்தனியா குறித்து தரப்பட்டது. அடுத்தது ஆகு பெயர் என்ன அப்படிங்கிறதும் அளவை ஆகு பெயர்கள் என்ன, அவ்வளவுதாங்க. இந்த ஆகு பெயர் இந்த விஷயங்கள்ல தான் ஆகு பெயர்ல தான் வந்துட்டு 4 தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. அளவை ஆகு பெயர் தனியா பிரிச்சுட்டாங்க. அது கடைசியா 4 வகையாக பிரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அதற்கு ஆகு பெயர் வந்துட்டு சொல்லாக பெயர், தானியாக பெயர், கருவியாக பெயர், காரியவாகு, கருத்தாவாகு, ஓமையாக பெயர். இப்படியாக இந்த ஆகு பெயர் மொத்தம் 16 இருந்து 17 வகை நாம பார்க்கணும்.